இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வருவதற்கு அடிப்படையான காரணமே தேவையற்ற நமக்கு பழைய எரிச்சலை உண்டாக்குன சில கடந்த கால கசப்பான அனுபவங்களை விட மறுக்கிறது தான். குடலுடைய அடிப்படை செயல்பாடே என்ன அப்படின்னா, தேவையற்ற கழிவுகளை அது வெளியேற்ற வேலை தான் குடலுடைய செயல்பாடு. இப்போ அந்த தேவையற்ற கழிவுகளை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? அந்த குடலுக்கு அது பிரச்சனை தான். அதே மாதிரி தான் மனசுக்குள்ளேயும் தேவையற்ற அந்த கழிவுகளை நம்ம வெளியேற்றிடணும். நம்ம ஒரு ஆஃபீஸில் பழைய மேனேஜரோ இல்லை பாஸோ ஏதாவது நம்மளை எரிச்சல் ஏற்படுத்தியிருப்பாங்க. அது நமக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதை நினைக்கிறப்பெல்லாம் நமக்கு மனசுக்குள்ள ஒரு எரிச்சல் வரும். வீட்டிலையும் அப்படிதான், மனைவியோ இல்லை வீட்டில் யாரோ அவங்களுக்கு நம்ம அதை அந்த நினைக்கிறப்பெல்லாம் எரிச்சல் வரும். அப்படி இந்த கசப்பான அந்த பழைய எரிச்சல் ஊட்டும் அனுபவங்கள் திருப்பி திருப்பி நீங்க விடாம பிடிச்சி வச்சுக்கிறது தான் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வர்றதுக்கு காரணம். கழிவுகளை நம்ம வெளியேற்றிடணும். அதே மாதிரி மனசுக்குள்ள இருக்கிற பழைய அந்த கசப்பான எரிச்சல் ஊட்டும் அனுபவங்களையும் நீங்க வெளியேற்றிடணும். வெளியேற்றாம அதை நீங்க பிடிச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது குடலுக்கு பெரிய பிரச்சனையாகும். அது நீங்க கான்ஸ்டிபேஷனாவோ டயரியாவோ உங்களுக்கு அது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்ல இருந்து நீங்க வெளில வரணும். என்ன செய்யணும்? பழைய கசப்பான எரிச்சல் ஊட்டும் அனுபவங்களை நீங்க விட்டுறணும். அதுக்கு நீங்க உட்கார்ந்து ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். அந்த கசப்பான அனுபவங்களை உண்டாக்குனவங்களை நம்ம மன்னிப்பு கொடுத்துடலாம். அவங்களுக்கு ஓகே நம்மளை மன்னிச்சிட்டோம்னு சொல்லி அவங்கள மனசுல இருந்து எடுத்துடலாம். அப்படிலாம் பண்ணீங்கன்னா இந்த தொந்தரவுல இருந்து நீங்க முழுமையா விடுவீங்க.